ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து முதுகுளத்தூரில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராமமூர்த்தி, முழு விவரங்கள். முக்கியமாக அம்ருத், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பலாப்பழம் சாப்பிட உடல் நலத்துக்கு நல்லது, ஓபிஎஸ் வெற்றி பெற்ற ராமநாதபுரத்துக்கு நல்லது என்று ஜான் பாண்டியன் மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இன்று கமுதி அருகே உள்ள செங்கோட்டைப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். அங்கு ஜான் பாண்டியன் பேசும்போது, நானும் ஓ பன்னீர்செல்வம் 30 ஆண்டு காலமாக நண்பர்கள் என்றும் பலாப்பழம் சாப்பிடுவதுடன் நலத்துக்கு நல்லது, அதுபோல் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று வந்தால் அது ராமநாதபுரத்துக்கு நல்லது, அதுபோல் நான் தென்காசி தொகுதியில் ஜெயிக்க வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் ஜெயிக்க வேண்டும், இன்று முதல் எப்போதும் பலாப்பழம் யாகத்திலேயே அனைவரும் இருக்க வேண்டும், எலெக்ஷன் முடிந்தவுடன் பலாப்பழத்தை அறுத்து சாப்பிட்டு விட வேண்டும் என கூறி பலாப்பழம் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். இவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் சேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இணைந்து பொதுமக்களிடம் கிராமமாக சென்று பலாப்பழம் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அம்ருத், எங்களோடு சேர்ந்த அண்ணன் டிடிவி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னோம்? சத்தமா சொல்லுங்க. பலாப்பழம் 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 சொல்லிட்டே இருக்கணும். காலில் தூங்கும் போது பலாப்பழம், எந்திக்கும் போது பலாப்பழம், படுக்கும் போது பலாப்பழம், தேர்தல் முடிவு வரைக்கும் பலாப்பழத்தை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வீடு வீட்டுக்கு பலாப்பழத்தை வெட்டி நல்லா சாப்பிடுவோம். சரியா? நம்முடைய சின்னம் நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏழைகளின் சின்னம், என்னுடைய சின்னம், தாய்மார்கள் சின்னம், காவல்துறை அதிகாரிகள் சின்னம், காவலர் சின்னம், எதிர்களுக்கு சிம்மன சொப்பனமா விளங்குகின்ற சின்னம், ஜெயிக்க போகிற சின்னம். மறந்துடாதுங்க, பலாப்பழத்தை மறந்துடாங்க. மீண்டும் வெற்றியோடு உங்களை சந்திப்போம் இருவரும் என்று கூறி உங்கள் பொன்னான வாக்குகளை பலாப்பழத்தில். முதுகுளத்தூரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் செய்து வந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.